Hi friends, இன்னைக்கு வீடியோல ரொம்ப டேஸ்டியான மயோனைஸ் மிக்ஸிலே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். கடையில நீங்க காசு கொடுத்து வாங்குறதை விட வீட்லயே நம்ம just 2 minutesல ரெடி பண்ணிடலாம். ஒரு தடவை நீங்க இத செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த தடவை கடையில வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 200 ml சமையல் எண்ணெய் எடுத்துர்க்கேன். நீங்க நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி வாசனை வர எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா அது மயோனைஸ்ல ஸ்மெல் வந்துரும். சோ நீங்க நார்மலா உள்ள எண்ணெயை தான் யூஸ் பண்ணனும். அடுத்ததா half lemon எடுத்துர்க்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீனி எடுத்துர்க்கேன். அடுத்ததா 2 முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்துர்க்கேன். வெள்ளைக்கரு நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வெடுக்கு ஸ்மெல் வராது. இதே நீங்கள் மஞ்சக்கரு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெடுக்கு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. கலரும் எல்லோயிஷாக வரும். ஸோ நீங்கள் வெள்ளைக்கரு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலரும் ஒயிட்டாக வரும், வெடுக்கு ஸ்மெல்லும் வராது. அதனால் நான் வெள்ளைக்கரு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அடுத்ததாக 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பூண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 4 பல்லு பூண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பூண்டு உங்களுக்கு பிடிக்காது அவ்வளவா அப்படின்னா நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளைப்பூண்டு, மிளகுத்தூள், சீனி, உப்பு, முட்டையோட வெள்ளைக்கரு, half லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொரையாக இருக்கும், பால் மாதிரி. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை நம்ம அப்படியே உள்ளே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து அரைக்கணும். இப்போ கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு உள்ளே ஊற்றிட்டு அரைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் அரைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அரைக்கும் போது தான் நமக்கு மயோனைஸோட அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மிக்ஸியை ஃபாஸ்ட்டாக அரைச்சிடவே கூடாது. மிக்ஸியை நம்ம ரிவர்ஸ் பண்ணி மெதுவாக தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மயோனைஸோட கரெக்டான பதம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸியை ஃபாஸ்ட்டாக அரைச்சிடவே செஞ்சிடாதீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா மயோனைஸ்னாலே நிறைய பேர் கடுகுத்தூள் யூஸ் பண்ணி செய்கிறாங்க. பட் எனக்கு அது தேவையே படலை. நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தேவைப்படாது. இதுவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆயில் சேர்த்து அரைக்கும் போதும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிக்கிட்டே வரும். அந்த மயோனைஸோட அந்த பதம் நமக்கு வர்றது தெரியும். இப்போ பாருங்க, எனக்கு மயோனைஸோட க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பரான மயோனைஸ் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.